இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். இங்க படைக்கிறார், அவர் படைக்கிறார். முதல்ல ஆதாம படைச்ச உடனே ஏவாள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார்ன்றது ஏவாளுக்கு தெரியணும். ஏவாளுக்கு, பெண்களுக்கு தாங்கள் ஏன் படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த தெளிவு இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில உரசல்கள் இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங், அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூசர் மேனுவல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் படைக்கிறாரு, படைச்சிட்டாரு. ஆதாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு 20வது வசனம் 2:20, அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இப்போ ஆதாமுக்கு ஏவாளை படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லாமல் இருந்தது. அவனுக்கு ஏற்ற துணை இருந்திருந்தது அப்படின்னா ஏவாளை படைச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான் எங்க கொடுத்திருக்கான். இவன் புருஷன் மனைவி எப்படியா மகிமை, யாருக்கு யார் மகிமை, பின்னால் அது வருவோம், ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். மனைவி புருஷனை பத்தி உள்ளதெல்லாம் சொல்றான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். படிப்போம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7-9. 1 கொரிந்தியர் 11 7-9 நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறபடியினால், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். அப்போ இவன் தேவனுடைய மகிமை சாயலா படைக்கப்பட்டிருக்கான். புருஷன் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கான். மனைவி, அது ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டாலும் மனைவியானவள் புருஷனுக்கு மகிமையாக, துணையாக மட்டுமல்ல மகிமையாக படைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா. மகிமை. கல்யாணம் முடிக்காத ஆளுக்கு இந்த மகிமை கிடையாது. கல்யாணம் முடிக்காத ஆளு 50% தான். அதனாலதான் சொல்றாரு நீதிமொழிகள் 18:22 சொல்றாரு, மனைவியை கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயையும் பெற்றுக்கொள்கிறான். ரொம்ப கிளியரா இருக்கணும். கல்யாணம் முடிக்காத ஆளு இந்த வேதத்தின்படி 50% தான். ஆனா இயேசுவுக்காக தங்களை ஒப்படைச்சு கல்யாணமாகி இருக்காங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட். அது ஆண்டவர் அலோ பண்றார்.